ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஷினோட கம்பல்சரி கொஷினோட ஆன்சர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 மார்க் அண்ட் 5 மார்க் கம்பல்சரி கொஷினோட ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கொஷின் நம்பர் 42, determine the nature of the roots of the equation x minus 1 whole square plus x2 minus 2 whole square plus x minus 3 whole square equal to 0. ஸோ இதோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ இது ஈக்குவல் டு 0 வருதா, லெஸ் தென் 0 வருதா, கிரேட்டர் தென் 0 வருதா பார்த்துட்டு நம்ம நேச்சர் வந்து சொல்லணும். சரியா? அதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு சிம்பிள் ஃபார்மேட்டில் இல்லை, நீங்கள் சிம்பிள் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது பார்த்தீங்கன்னா a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா a minus b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இங்கே பிக்கு பதிலாக 1 இருக்குது. a ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2x இன்ட்டு 1 போடுவீங்க. ஸோ மைனஸ் 2x. இங்கே பார்த்தீங்கன்னா a minus b ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் b ஸ்கொயர் இஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 2ab மைனஸ் 2 இன்ட்டு 2 4 மைனஸ் 4x ப்ளஸ் a ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 மைனஸ் 2ab. ஸோ மைனஸ் 6x ஈக்குவல் டு 0. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை லைக் டேர்ம்லாம் கலெக்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எத்தனை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3x ஸ்கொயர் இருக்குது. எத்தனை எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 2x மைனஸ் 4x மைனஸ் 6x மைனஸ் 2 மைனஸ் 4 மைனஸ் 6 மைனஸ் 6 மைனஸ் 6 மைனஸ் 12x 4 ப்ளஸ் 1 5 5 ப்ளஸ் 9 14 ஈக்குவல் டு 0. ஸோ எனக்கு இப்படி கொடுத்த இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி 3x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 14 ஈக்குவல் 0 ஃபார்மேட் கொண்டு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு a என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3, b என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 12, c என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14. இது அப்படியே இந்த ஈக்குவேஷனை போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மைனஸ் 12 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a இஸ் 3, c இஸ் 14. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 12 ஸ்கொயர் இஸ் 144 மைனஸ் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 14 பண்ணிங்கன்னா 168. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் 24. மைனஸ் 24 இஸ் லெஸ் தென் 0. லெஸ் தென் 0 கண்டிஷன் வந்துச்சுன்னா திஸ் கிவன் ஈக்குவேஷன் ஹேஸ் நோ ரியல் ரூட், இல்லைனா அந்த ஈக்குவேஷன் ஹேஸ் இமேஜினரி ரூட்ஸ். நீங்கள் எது இருந்தாலும் கரெக்ட் தான். ஓகேவா? திஸ் இஸ் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். திஸ் இஸ் யுவர் 5 மார்க் கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின். நெக்ஸ்ட் 2 மார்க்கில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா செக் த வெதர் த கிவன் சீக்வன்ஸ் இஸ் ஏபி ஆர் நாட். இது ஏபிஐ இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அது ஏபிஐ இருந்தால் காமன் டிஃப்ரென்ஸ் டி என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி இதை செக் பண்ணுவோம்? ஏபி சீக்வன்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அதே மாதிரி தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் சேமாக வந்துச்சு அப்படின்னா அது ஏபி சீக்வன்ஸ். அந்த டிஃப்ரென்சஸ் ரெண்டும் சேமாக வந்துச்சு அப்படின்னா அது ஏபி சீக்வன்ஸ். கரெக்டாக? இப்போ இங்கே T1ங்கிறது √2, T2ங்கிறது √8, T3ங்கிறது √18. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ T2 மைனஸ் T1, T2ங்கிறது √8 மைனஸ் √2, √8 எப்படி எழுதிக்கலாம்? 2√2 எழுதிக்கலாம். 2√2 மைனஸ் √2 இஸ் 1√2. அதே மாதிரி T3 மைனஸ் T2 பண்ணிங்கன்னா T3 இஸ் √18 மைனஸ் √8. √18 9 இன்ட்டு 2 எழுதுவீங்க. 9க்கு ரூட் எடுத்திங்கன்னா 3√2 மைனஸ் 2√2. 3√2 மைனஸ் 2√2 இஸ் 1√2. அப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் நமக்கு எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அப்போ கிவன் சீக்வன்ஸ் இஸ் அண்ட் ஏபி சீக்வன்ஸ். இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் இதுதான் காமன் டிஃப்ரென்ஸ். T2 மைனஸ் T1 இல்லை T3 மைனஸ் T2 இதுதான் காமன் டிஃப்ரென்ஸ். அப்போ அது எவ்வளோ வேரி ஆகிட்டே வருது பார்த்தீங்கன்னா √2 வேரி ஆகிட்டே வருது. சரிங்களா? இது சீக்வன்ஸ் கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் இதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ செகண்ட் டைம் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? ஒரு டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ √2 ப்ளஸ் √2 2√2. 2√2 தான் √8. திருப்பி ஒரு √2 ஆட் பண்ணிங்கன்னா இது ஆல்ரெடி 2√2 இருக்கும், இது ஒரு ரூட் இருக்கும். அப்போ 3√2 தான் √18. திருப்பி ஒரு √2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா √18 ஒரு 3√2 வரும், இது ஒரு 1√2 வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4√2. அதுதான் உங்களுக்கு √32. ஏன்னா √32ல் 5 2s வரும். 2 2க்கு ஒரு 2, 2 2க்கு ஒரு 2 வெளியே இருக்கும்போது 4√2ன்னு வந்துடும். அப்போ இதுதான் 3 + 1 √4√2 தட் இஸ் 32. ஸோ அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. அப்போ திஸ் கிவன் இஸ் அண்ட் சீக்வன்ஸ். அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் √2. இன்னைக்கு கேட்ட கம்பல்சரி கொஷினோட பப்ளிக் கொஷினோட ஆன்சர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.